வாய்ப்பு இருக்குனாங்க. பணம், பணத்தை விலை பேசிய வாக்குகள், மிரட்டிய வாக்குகள், கள்ள ஓட்டு போட்ட வாக்குகள், அதுக்கு சான்றே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இங்க இருக்கிறவங்கள ஓட்டு போட போகும்போது கூட அங்க ஓட்டு செய்தியாளர் போடும்போது ஊடக நண்பர் ஒருவர் போகும்போது அவருடைய ஓட்டு போடப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதுக்குமே விலை போகாமல் நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் செலுத்துறார்கள் என்றால் அது இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு புரட்சியா தான் பாக்குறேன். ஏன்னா ஓரளவுக்கு தான் அநீதியை தாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. 26ல பெரும் மாற்றம் வரும். ஒருவேளை இந்த வாக்குகளை பார்த்து திமுக வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள்கிட்டே போக முடியும். இல்லைன்னா 26 படுதோல்வியை சந்திக்கும். நான் இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன். 26 இப்பவே அச்சம் வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு சுற்றுலா ஒரு 1984 வாக்குகள் வந்து இவ்வளவு வாங்கிட்டாங்களேன்னு அச்சப்படுறாங்க. இங்க இருக்கிற சாதாரண ஒரு முகவரா வந்தவரே அச்சப்படுறாருன்னா தலைமைக்கு எவ்வளவு அச்சத்தை கொடுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாக்குகளும் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துட்டு வருது. 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த மண்ணில் நடக்க போது. திமுக ரொம்ப சிரமப்படணும். கஷ்டம் தான்.